Amazon Flipkartல 23ஆம் தேதியிலிருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல 22ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா பிளஸ் பிரைம் யூசர்ஸா இருந்தீங்கன்னா 22ஆம் தேதியிலிருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இயர்லி ஆக்சஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப பெரிய ஆஃபர் இல்ல. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் நல்ல ஆஃபர் இருந்தது. இப்போ பெருசா ஆஃபர் இருக்க மாதிரி இல்ல. ஒருவேளை நீங்களும் ரெகுலர் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஆஃபர் ஜோன் 2020 ஆஃபர் டைம்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆஃபர்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஸோ பெஸ்ட்டான ஆஃபர்ஸை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த கூப்பன் ஆஃபர்ஸ், சூப்பர் காயின் டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட மணியை சேவ் பண்றதுக்கு என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி அதுல இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி வாங்குறதுனால எனக்கு ஒரு குட்டி கமிஷன் கிடைக்கும். ஸோ சும்மா வாங்குறது பதிலாக அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்த்து பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம Amazon Flipkartல பெஸ்ட் மொபைல் ஆஃபர்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். இங்க வந்து 100% இதுதான் வரும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். நான் பார்த்து இது வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறத வச்சும் இதுக்கு முன்னாடி ஆஃபர் வந்திருக்கிறத வச்சும் தெளிவான டீட்டெயில்ஸாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து எது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்றதையுமே சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் Amazon பார்த்துருவோம். Amazonல ஃபர்ஸ்டே டாப் ஸ்டார் டீல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த வருஷத்தோட பெஸ்ட் டீல்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு அந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் பெரிய டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மொபைல்ஸ் 50,000 ரூபாய்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு வந்து நம்மளால ஒரு சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது சாம்சங்கோட S24 அல்ட்ரா. இதனோட இப்போதைக்கு பிரைஸ் 85,000 ரூபாய். ஸோ இது வந்து ஆஃபர்ல 60,000 65,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். போன டைமே 70,000 ரூபாய் 75,000 ரூபாய்க்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால இந்த டைம் 60,000-65,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க டைரக்டா அந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்க முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து அதுல கொடுத்துருக்க கூப்பன் திடீர்னு வந்து ஒரு 10,000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. கூடவே வந்து 15,000 ரூபாய் கார்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் Amazon எப்பவுமே அவங்களோட சாம்சங் அல்ட்ரா சீரிஸ்க்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கார்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கெஸ் 60,000-65,000 ரூபாய். கெஸ் இல்லாம கரெக்டா சொல்லணும்னா ஐபோனோட iPhone 15. ஸோ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆஃபர் ஐபோனோட 15 இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஐபோனோட 15 50,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இறங்கி வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை விட கம்மியா இந்த போனை எடுத்து வருவாங்க. ஸோ அந்த வகையில இந்த ஐபோன் 15 45,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதிகபட்சமா போனாலும் 47,000 ரூபாய்க்குள்ள ஐபோனோட 15 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து OnePlusோட OnePlus 13R இதுவும் அந்த ஸ்டார் டீல்ல இருக்கு. இப்போ இருக்க பிரைஸ் 43,000 ரூபாய். ஸோ அவங்க ஸ்டார் டீல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசு சொல்லுது. இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ 35,000 40,000 ரூபாய்க்குள்ள OnePlusோட 13R நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து கம்மி பிரைஸ் பட்ஜெட்ல பார்க்க போனீங்கன்னா ரெட்மியோட A4. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பைகெட்கே பத்தி பார்த்துடலாம். இந்த மாதிரி வர ஆஃபர்ஸ் எல்லாமே உண்மையான ஆஃபர்ஸ் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்க? ஸோ அதுக்கு தான் பைகெட்கேவோட எக்ஸ்டென்ஷன் நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. பைகெட்கே கூகுள் குரோம்கான எக்ஸ்டென்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் குரோம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீ ஏதாவது ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலேயே கம்பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்குற ப்ராடக்ட் வேற என்னென்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் சார்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி எப்ப என்ன பிரைஸ்ல இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்க்குற ப்ராடக்ட்டோட லோஸ்ட் பிரைஸ் என்ன, ஹையஸ்ட் பிரைஸ் என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பிரைஸ் அலர்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பிரைஸ்க்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு படி மேல போயிட்டு மின்ட்ரா மாதிரி வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக்கா கூப்பன் அப்ளை பண்ண முடியும். சோ இதன் மூலமா நீங்க இருக்கிறதுலே பெஸ்டான பிரைஸ் டிஸ்கவுண்ட் தர கூப்பன் என்ன அப்படின்றத ஆட்டோமேட்டடா அப்ளை பண்ணிக்க முடியும். அதே சைட் பாக்ஸ்ல லுக் லைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்றது மூலமா நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கிற வேற ப்ராடக்ட்ஸ் வேற என்னென்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு, இதோட லோ பிரைஸ்ல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஸ்பெண்ட் லென்ஸை யூஸ் பண்றது மூலமா ஏஜியோ, மின்ட்ரா, Amazon, Flipkart, Zomato, Swiggy போல எல்லா வெப்சைட்லயும் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்றத தெளிவா ட்ராக் பண்ண முடியும். சோ உங்களோட செலவை தெரிஞ்சுக்கிட்டு இனி கம்மி பண்ணவும் ட்ரை பண்ணலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கிற பைகெட்கே எக்ஸ்டென்ஷனான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட்மியோட A4. இது இப்ப இருக்க பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,300 ரூபாய் அப்படின்ற பிரைஸ். சோ இது வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா 7,000 ரூபாய்க்கு எட்டு வந்துருவாங்க. ஏன்னா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஈஸியா 7,000 ரூபாய்க்கு பை பண்ற மாதிரி வரும். அடுத்து iQOOட iQ Neo 10R. சோ இதுதான் தி பெஸ்ட் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்மி பிரைஸ்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தரமான டீலா இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் 27,000 ரூபாய். லாஸ்ட் டைமே இதை வந்து 23,000 ரூபாய் பிரைஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார் டீல் அப்படின்னு கொடுத்துருக்கறனால 20,000-23,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இந்த மொபைல் வரும். ஸோ ஒருவேளை 20,000 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா இது வந்து ரொம்ப தரமான டீல். 20,000 ரூபாய் பட்ஜெட் நீங்க பார்க்குற மொபைல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலா இது இருக்கும். ஸோ 20,000 ரூபாய் பட்ஜெட்ல பெஸ்ட் டீல் மொபைல்ஸ் என்னால் முடிஞ்சதுன்னா தனி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்போதைக்கு iQOOட iQ 10R 20,000-23,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள எடுத்து வருவாங்க. அடுத்த ரியல்மியோட Narzo 80 Lite 11,000 ரூபாய் இருக்கு. ஸோ இது கார்டு கூப்பன் எல்லாம் சேர்ந்து 8,000
ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து ஐக்யூவோட Z10R இப்போ இருக்கிற பிரைஸ் 9500 ரூபாய். இது வந்து கார்டு கூப்பன் எல்லாம் சேர்ந்து 18000 ரூபாய்க்கும் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே 18000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 17,500 ரூபாய்க்குள்ள எடுக்கிற மாதிரியே அந்த மொபைலை கொண்டு வருவாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல டீலா இருக்கும் 17000 ரூபாய்க்கு பிரைஸ்க்கு வரும்போது. அடுத்து OnePlusோட OnePlus Nord CE5 இப்போ இருக்கிற பிரைஸ் 25000 ரூபாய். இது வந்து என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு 23,000-22,000 ரூபாய் பிரைஸ் வர கம்மி பண்ணலாம். ஒருவேளை 20,000 ரூபாய்க்கு எட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஐக்யூக்கு ஈக்குவலான ஒரு நல்ல மொபைலா இது இருக்கும். அடுத்து சாம்சங்கோட M35 M36 ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த M35 இருக்குல்ல, இது வந்து 15000 ரூபாய் கீழே வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற பிரைஸ் 17000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கு. ஸோ 15000 ரூபாய் கீழே M35 வர போகுது. அதே மாதிரி M36 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே சேமா 15000 ரூபாய் அந்த பிரைஸ் கெட்டு வந்துருவாங்க. 17,500 ரூபாய் இருக்கு. 2500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 15000 ரூபாய் பிரைஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து Flipkart டீல்ஸை பார்த்துடலாமா? ஸோ Flipkart நிறைய டீல்ஸை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோனோட iPhone 16 சீரியஸ். ஸோ இது வந்து 11ஆம் தேதி ரிவீல் ஆகுது. இதை பற்றியும் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர ஆஃபர்ஸ் எல்லாம் முன்னாடியே டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 11ஆம் தேதி ரிவீல் பண்ணுறதுனால 11ஆம் தேதி நைட்டிலேருந்து ஐஃபோனோட 16 சீரியஸ் ஃபுல்லாகவே ஆஃபரில் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது iPhone 16, 16 Pro, 16 Pro Plus, Pro Max எல்லாமே ஆஃபரில் இருக்க போகுது. ஸோ இங்கே iPhone 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 50 அல்லது 52,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே எடுத்து வந்துருவாங்க. iPhone 16 Plus 60,000 65,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இது ரெண்டும் எனக்கு கன்ஃபார்ம் இருக்கு. 11ஆம் தேதி மீதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து தரமான ஆஃபரா நான் பார்த்தது கூகுளோட Pixel 9. இப்போ இருக்க பிரைஸ் 65,000 ரூபாய். இதுக்கு எந்த அளவு டிஸ்கவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் 25,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 40,000 ரூபாய் கீழே எட்டு வர போறோம் அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து மோட்டோவோட H60 Fusion ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா 23,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டீல்ல வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கனால 20,000 ரூபாய் அல்லது அதுக்கு கீழே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து Nothing Phone 3 இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 80,000 ரூபாய் இருக்க மொபைல் நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 50,000 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு சில இடங்களில் நம்மளால 40,000 ரூபாய் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒருவேளை 40,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா தாறுமாறான டீல் தான், மாற்றமே கிடையாது. 50,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா ஓகேயா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து போக்கோவோட F7, X7 Pro ரெண்டு மொபைல் இருக்கு. போக்கோவோட F7 பத்தி தெளிவா தெரியலங்க. ஆனா வந்து பெஸ்ட் டீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 32,000 ரூபாய் பிரைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய் பிரைஸ்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுவே போக்கோவோட X7 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 20,000 ரூபாய் கீழே வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே 20,000 ரூபாய் பட்ஜெட்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். அடுத்து சாம்சங்கோட S24. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 80,000 ரூபாய். இப்போ நம்ம செக் பண்ணும்போது முன்னாடி கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ இந்த 80,000 ரூபாய் மொபைலை நமக்கு வந்து 40,000 ரூபாய் பிரைஸ்க்கு தரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாம்சங்லாம் வந்து டக்குன்னு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டீல் வந்த உடனே பை பண்ணிருங்க. அடுத்து கம்மி பிரைஸ் மொபைலில் ரியல்மியோட Realme P3X 13,000 ரூபாய் இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். விவோட T4X 14,000 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி அது வந்து 12,000 ரூபாய் பிரைஸ் சேல் பண்ணாங்க. ஸோ அதனால அதே 12 அல்லது அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி 11,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாம் தான் நான் பார்த்ததுல இது வரைக்கும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்க டீல்ஸாக இருக்கு. ஸோ இது தவிர வேற என்ன டீல்ஸ் வந்தாலுமே அடுத்தடுத்து வீடியோ மூலமாவோ இல்லை ஃபாஸ்டர் அப்டேட் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ அதனால மறக்காம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ டெலகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேங்க. அந்த பைகெட்கே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.